மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மாங்காவை இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாங்காய்னா 2 ஆனியன், ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கணும். தென் தக்காளி, தென் அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணி வைக்கணும். தென் உப்பு, காயப்பொடி. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் ஃப்ரை பண்ணணும். தென் ஆனியன், அதுக்கப்புறமா டொமேட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு மாங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு மாங்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஆனியன். ஒவ்வொரு டைம் ஃப்ரை பண்ணும்போதும் கொஞ்சம் ஆயிலில் ஊற்றிக்கணும். ஆனியன் ஃப்ரை பண்ண அப்புறமா இப்போ தக்காளி ஃப்ரை பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி மாங்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறமா வேர்க்கடலை எல்லாத்தையும் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றிக்கணும். ஆயில் சூடானது சிம்மில் வச்சுட்டு அது கூட சில்லி பவுடர், தென் மஞ்சத்தூள், அப்புறம் காயப்பொடி எல்லாம் சேர்த்துக்கணும். காயப்பொடி 3 சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, தென் மாங்காய் கொரகொரப்பாக அரைச்சி வச்சது, வெங்காயம், பெரிய வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறமா தக்காளி கொரகொரப்பாக அரைச்சி வச்சது, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்லிம்மில் வச்சிடணும். தென் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடும். தேங்க்யூ. கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா வெளியில் வச்சாலே மோர் தென் 2 மந்த்ஸ்க்கு மேலே ஒன்றும் செய்யாது. இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கூட ஒன்றும் செய்யாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.